வீடியோவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சனையின் சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குங்க. நாங்கள் வயலில் இருந்தோம். திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி, சீக்கிரமாக வாங்க, உங்கள் வீட்டு முன்னாடி ஜேசிபி வச்சு குழி நோண்டிட்டு இருக்காங்கன்னாங்க. நாங்களும் அடிச்சு பிடிச்சி ஓடியாந்து பார்த்தா குழி பறிச்சே முடிச்சுட்டாங்க. யாருங்க நீங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி குழி பறிக்கிறீங்கன்னு கேட்டால், உங்கள் தெருவுக்கு நல்ல தண்ணி பைப் லைன் வருதுன்னு சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்போ இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நாள் பறிச்சாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் வந்து கொண்டு வந்து போட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தெரு பைப் பின்னாடி இருக்குது, அதில் தான் 5-6 குடும்பம் வந்து பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் கனெக்ஷன்லேருந்து நாங்கள் வீட்டு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்குவோம் வீட்டுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து 2000 ரூபாய் பணம் கட்டணும். அது இல்லாமல் தண்ணி வரி வருடத்துக்கு 600 ரூபா கட்டணும். அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு சொந்தமாக போட்டுக்கணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கான ஜாமான் எல்லாமே வாங்கி தரணும். இல்லைனா அவங்க வந்து தெருவில் மட்டும் அப்படியே போட்டுருவாங்க. அதுக்கான ஜாமான்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு 3/4 இன்ச்சு பைப்பு, எள்ளு இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம பஞ்சாயத்துலேருந்தே வந்து இதெல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. பைப்பெலாம் வந்து போட்டு நமக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, செட் பண்ணிட்டாங்க, தண்ணி வரும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் எப்போங்க தண்ணி வரும்ன்ட்டு பார்த்துட்டே இருக்கோம். டெய்லியும் தண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப்பு வேலை செஞ்சதும் போதும் 1 வீக்காக வந்து தண்ணியே உள்ளங்க. ஏன்னா நமக்கு மட்டும் பண்ணல, அந்த தெரு ஃபுல்லாக இருக்கவங்க எல்லாருமே வந்து வீட்டு பைப் போட்டுக்கிட்டாங்க. சரி, வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அதுக்குள்ள விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலங்க. விஜிஆர் கார்டன் சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க. என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா லிஸ்ட்டு போட்டு அனுப்பியிருக்காங்கங்க. ஒரு 15 வகையான ஐட்டம் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லாகவே வந்து செடி வகைகள் தாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களே. ஃபுல்லாக எல்லாமே பூச்செடிகள் தாங்க. மல்லிகைப்பூ, காக்கட்டான், நந்தி வட்டான், அரளிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பூ எல்லாமே வந்து ஒரு 15 வகையான பூச்செடி தாங்க. ஓப்பன் பண்ணால் அனுப்பி நாங்கள் 4 நாள் ஆச்சுங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு வந்து கொரியர் ஃபாஸ்ட்டாக வரலங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. எல்லா செடியுமே எல்லாமே பூ வகை தாங்க. எல்லா பூ வகையும் இருக்குதுங்க இவங்கக்கிட்ட. இந்த ஒவ்வொரு செடியோட ப்ரைஸுமே 15 ரூபா தாங்க. அந்த செடியில் வந்து நம்பர் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அது என்ன செடின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செம்பருத்தி, நந்தி வட்டான், காக்கட்டான், மல்லிகைப்பூவு, பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக செடி இருந்ததுங்க. சரி, ரைட்டு, இனிமேல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூந்தோட்டத்தை உருவாக்கிட வேண்டியதான். ஆல்ரெடி ஒரு தோட்டம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்பு தண்ணி ஊற்றுது இல்லைங்களா, தண்ணியே இன்னும் வரல. தண்ணி வந்தால் வந்து எங்கேயும் வெளியே போகாத மாதிரி நான் கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேங்க. அந்த இடத்துல ஒரு 2-3 செடியை வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி ஓரமாக போட்டுட்டு அந்த இடத்த வந்து நல்லா கொத்தி நல்லா சமம் பண்ணிடலாம், குழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வந்து ஈடுபட்டுட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா கொத்தவே முடியல, ஏன்னா எல்லாம் இறுவி போச்சு. ஏன்னா இது எல்லாமே கொட்டு மண்ணுங்க. நம்ம வாசலுக்கு வந்து கொட்டு மண் வாங்கி போட்டோன்னா நல்லாயிருக்கும், வாசல் மொழுன்னு சொல்லிட்டு கொட்டு மண் போட்டிருந்தோங்க. அதை கொத்த போனால் எறும்பு நம்மளை கொத்துன்னு கொத்துது. எறும்பு கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்டுச்சாங்க. கடவுளே, நான் கடிச்சா செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளும் சரி அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாராம். அதுக்கு என்ன அர்த்தம்னாங்க, எறும்பு வந்து கேட்டுச்சான், நான் கடிக்கிறவங்க செத்துடணும் அப்படின்னு கேட்டுச்சான். கடவுள் என்ன சொன்னாரா, நீ கடிச்ச உடனே நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி வரம் கொடுத்துட்டாராம். எப்படின்னா, நம்ம எறும்பு கடிச்சோடனே பிடிச்சி தேய்க்கிறோம் இல்லைங்களா, எறும்பு செத்துருது இல்லை, அதுதாங்க. இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். நான் சொன்னது மொக்கையாக இருக்கா நல்லா இருக்கானோ அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக மாங்குன்னு கொத்தி ஒரு வாய்க்கால் மாதிரி பள்ளம் மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. எப்படா தண்ணி வரும் தண்ணி வரத்துக்கு முன்னாடி இத்தனை ஏற்பாடு வந்து பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தண்ணி வருங்க. நாங்களும் வந்து கேட்டுட்டு தான் இருக்கோம், தண்ணி விடுங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை. அது இல்லாமல் செடிகள்லாம் ரொம்ப வாடுது. ஏன்னா எங்கள்கிட்ட போர்லாம் இல்லைங்க. செடிக்கு வந்து நாங்கள் பஞ்சாயத்து தண்ணி வருது இல்லைங்களா, தெரு பைப் தண்ணி வருது இல்லை, அதில் தான் எல்லோரும் பிடிச்சது போக மீதி இருந்ததுன்னா நாங்கள் பிடிச்சி ஊற்றுவோங்க. அப்புறமா சரி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. கரெக்டாக இன்றைக்கி தாங்க புத்தாண்டு அன்னைக்கு வந்து தண்ணி விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம வீட்டு முன்னாடி தண்ணி வர்றது அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. ஏன்னா இனிமேட்டுக்கு தெரு பைப்பில் போயிட்டு நீன்னு போட்டி போட தேவையில்ல, யாருக்கிட்டையும் சண்டையும் வராது. நாங்கள் பொதுவாக சண்டை போட மாட்டோங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பிடிக்கும் போது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். இனிமேட்டு பிரச்சனை இல்லைங்க. தண்ணி வரப்போ நம்ம வீட்டு தேவைக்கு பிடிச்சிட்டு மீதி இருந்ததுன்னா நம்ம செடிகளுக்கு வந்து போட்டு விட்டுக்கலாங்க. அப்படியே நமக்கு அனுப்பி விட்டுருந்தாங்கல்ல, அந்த செடியில் ஒரு பாரிஜாதம் செடி இருந்ததுங்க. அதை அப்படியே தண்ணி போகிற அந்த
ப்ரொடக்ஷன்லேயே வச்சு நட்டுட்டு வேலையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்ககிட்ட விதைகள்லாம் இருக்குது, நாட்டு விதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை தாங்க நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே வேணுங்க அப்படின்னு சொன்னால் 45 வகையான விதைகள் அவங்கக்கிட்ட இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா எல்லா கீரை வகைகள்லேருந்து காய்கறி வகைகள்லேருந்து எல்லாமே வந்து இருக்குதுங்க. நானும் எடுத்து படித்து பார்க்குறேன், படிக்கவே முடியல, அந்த அவ்வளோ விதைகள் வந்து இருக்குது. அதுவும் இந்த முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையானமும் இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி நாட்டு காய்கறி விதைகள், இந்த மாதிரி பூச்செடிகள் எல்லாமே வேணும் அப்படின்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது. செடிகள்லாம் வந்து வெறும் 15 ரூபாயிலேருந்து தராங்க. இனிமேல் என்னங்க, நம்ம வயலில் ஒரு இடத்த வந்து நம்ம ஆக்குப்பை பண்ணி இந்த விதை எல்லாத்தையும் வந்து நட்டு எப்படி வந்து வருது அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேங்க. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.